بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பெண்களுக்கான ஆய்வு திறனை மேம்படுத்துவதற்கான இந்த தர்பியாவிலே நாமெல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்புகள் வரிசையில் இன்றைக்கு 3 தலைப்புகளை நம்முடைய பாடத்தில் பார்க்குறோம். ஒன்று சர்ச்சைக்குரிய சட்டங்கள், இரண்டாவது தலைப்பு மாற்றப்பட்ட நிலைப்பாடுகள், மூன்றாவது புழக்கத்தில் உள்ள பலவீனமான செய்திகள். இப்போ பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் களத்தில் போய் நிற்கும் பொழுது எல்லாத்துலேயும் ஒரு அப்டேட்டாக இருக்கணும். ஈசா காலத்து மூசா காலத்து சம்பவங்களெல்லாம் இன்றைக்கி போய் பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு வைங்க, அதுவும் உண்மையான சம்பவமாக இருந்தால்தான் மக்கள் நம்முடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இல்லைன்னு வைங்க, அவங்க அரை மணி நேரம் நல்லா பேசுவாங்க, பேசி முடித்ததுக்கு பிறகு யாராவது கேள்வி கேட்டால் அது பலவீனம்னு ஒத்துக்குவாங்க. அவங்க சொல்கிற தகவலில் பெரும்பாலும் ஆதாரமே இருக்காது, குர்ஆனில் எங்கேயுமே இல்லாத சுய கருத்துக்களை விட்டடிப்பாங்க என்கிற விமர்சனம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதில் அப்டேட் என்பதில் எப்படின்னு கேட்டால், நாம் எந்த நல்ல விஷயங்களை ஏவுறோமோ அதை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கணும், எந்த தீமையை தடுக்கிறோமோ அது தவறு என்பதை காரண காரியத்தோடு நாமளும் புரிந்திருக்கணும். இப்போ அடிப்படை தௌஹீத் ஜமாத்துடைய அடிப்படை என்னென்னா ஏகத்துவத்தை நிலைநாட்டுவது, இணை வைப்பை ஒழிப்பது, தூதுத்துவத்தை நிலைநாட்டுவது, மதுஹபை ஒழிப்பது. இதான ரொம்ப அடிப்படை. இப்போ ஏகத்துவத்தை நிலைநாட்டணும், இணை வைப்பை ஒழிக்கணும், ஷிர்க்கு. அப்போ ஷிர்க்குனா என்ன அப்படின்னு நமக்கு இப்போ தெரியணும். ஷிர்க்குன்னா இணை வைப்பு, அதான் இணை வைப்புனா என்ன, இணை வைப்புனா ஷிர்க்கு. இப்படி வரக்கூடாது. இது அர்த்தம், விளக்கம் என்ன? அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் மற்றவர்களுக்கு இருக்கிறதா நம்புனா அது ஷிர்க்கு. அல்லாஹுவோடு மற்ற கடவுளாக நாம் எதையாவது வணங்கி விட்டால் அது ஷிர்க்கு. அல்லாஹுவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை மற்ற யாருக்காவது செய்தால் அது ஷிர்க்கு. இது போன்ற இணை வைப்பு காரியங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் அது ஷிர்க்கு. இப்படி வரணும். இந்த கேட்டகரிக்கு உள்ள இன்றைக்கி சமுதாயத்தில் என்னென்ன இணை வைப்பு காரியங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம உள்வாங்கி என்னென்ன காரியங்கள்லாம் இணை வைப்பாக இருக்குது, இது நம்ம இந்த மார்க்க அடிப்படையில் அல்லாஹுக்கு வன்மையை கண்டிக்கவும் செஞ்சுருக்கிறான், ரசூலா இந்த மாதிரி கண்டிச்சிருக்கிறாங்க, எனவே நாம் அதிலிருந்து விடுபடணும்னு மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது தான் நம்ம சொல்லுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நீங்கள் பாட்டுக்கு அது சிறுக்கு இது சிறுக்கு, ஆமாம் இவன் பேனா சிறுக்கு, பென்சில் சிறுக்கு, தாலி கட்டுறது சிறுக்குன்னு எல்லாத்தையும் சிறுக்கில் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நினச்சிருவாங்க. காரண காரியத்தோடு எது இணை வைப்போ அதை சுட்டி காட்டணும், தக்க ஆதாரங்களோடு சுட்டி காட்டணும். இப்போ ஷிர்க்குன்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க, இது சம்பந்தமாக குர்ஆன் ஆயத்துகள் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு 10 வசனங்களாவது குறைஞ்சபட்சம் ஷிர்க்கை பற்றி தானே 10 வசனங்களாவது தெரிஞ்சிருக்கணும். ஏகத்துவத்தை பற்றி நமக்கு தெரியும், குல்ஹுவல்லாஹ் அல்லாஹு ஸமதுன்னு 50 பேர் சொல்லிடுவோம். ஷிர்க்கை பற்றி என்ன? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை மன்னிப்பான், இப்படி சொல்லணும். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாங்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம். இணை வைப்பு என்பது படுபயங்கரமான அநியாயமாகும் அப்படின்னு சொல்லும். வலையின் அஷ்ரக்தல யஹபத்தன் அமலுக்க, ரசூல் இணை கற்பித்தாலும் உன்னுடைய அமல்கள் பாழாயிரும். இதெல்லாம் தர்கா வழிபாடு போன்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா
அந்த விவரங்கள் ஆதாரங்களோடு இருக்கும். அப்போ இணை வைப்புனா இணை வைப்பு சார்ந்து எனக்கு ஒரு 10 செய்தி தெரியணும். அந்த காலத்தில் நம்முடைய குழந்தைகள் நாம குழந்தை பருவத்தில் இருந்த நேரத்துல எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த பாலர் பாடம்னு மக்தப் மதரசாக்களில் அரபு மூலத்தோடு சொல்லி கொடுத்தது 2 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒன்று என்ன, களிமா தையிபா லா இலாஹ இல்லல்லாஹ், அவ்வல் களிமா, 2ஆம் களிமா, 3ஆம் களிமான்லாம் இருக்கும். இதை ஒரு ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 4ஆம் களிமா தௌஹீதுன்னு இருக்குல்ல, அதை வண்டியில் என்ன பண்ணிட்டான், வெறும் 4ஆம் களிமான்னு மட்டும் போட்டான். என்ன, எங்களுக்கும் இந்த 4ஆம் களிமாக்காரனுக்கு ஒரே பிரச்சனை, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சொல்கிறோம் 4ஆம் களிமான்னு இப்படி களிமாவே ரசூலா பிரித்து கொடுக்கல. என்னது 5 களிமா கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னங்க இல்லை, களிமாவில் உள்ள கருத்து இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலா இருக்குது. இதை 1 தௌஹீது, தம்ஜீது, அதே மாதிரி ஷஹாதத்து, ரத்துல் குஃபுரு இப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படி நம்ம இப்போ புரிய வைக்க வேண்டியிருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு மனப்பாடானது எப்படி, குழந்தையில படித்தது. இன்னொன்று ஈமானை பற்றி தெரியும், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, இது வேகமாக வருது. இதெல்லாம் அன்னைக்கு ஓதுனோம்ல, இதே மாதிரி எங்கே ஷிர்க்கை பற்றி சொல்லுங்கன்னா நம்ம தெரிஞ்சிடணும். தௌஹீத் ஜமாத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிற மக்கள் ஜும்மா பயானை கேட்டு கேட்டு அவங்களுக்கு தெரியதை விட நீங்கள் ஒரு 10 மடங்கு கூட தெரிஞ்சிருக்கணும். அதான பேச்சாளர். அப்போது ஷிர்க்கை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிதஅத்னா என்ன, மார்க்க விஷயங்களில் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டி தராத அனைத்தும் பிதஅத்து. இதான் அதனுடைய விளக்கமே. பிதஅத்னா என்ன, கூட்டுதுவா ஓதுறது இப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டால் உதாரணம் சொல்லக்கூடாது, என்னென்னா விளக்கம் தான் சொல்லணும். விளக்கம் சொல்லிட்டு உதாரணமாக இப்படின்னு ஆரம்பிக்கணும். எப்படி இது பிதஅத்துக்கு எதிராக ரசூலா என்ன சொல்லியிருக்கிறாங்க, குல்லு பிதஅத்தின் லலாலா ஓ குல்லு லலாலத்தின் ஃபின்னார் அப்படின்னு நமக்கு சொல்லணும், ஹதீஸை சொல்லணும். ஸ்டார்டிங்கில் குல்லு பிதஅத்தின் லலாலான்னு படித்து வச்சுக்கணும். அப்புறம் 2-3 பயானுக்கு அப்புறம் குல்லு லலாலத்தின் ஃபின்னார் சேர்த்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2-3 பயான் கழிச்சு இன்ன அஸ்தகல் ஹதீஸி கித்தாபுல்லாஹி வ அஹ்ஸனல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதா வ குல்ல பிதஅத்தின் லலாலான்னு சேர்த்து படிச்சுக்கணும். இது ட்ரைனிங். இதுக்கெல்லாம் ஆலிம்ஸா 7 வருஷம் 4 வருஷம்லாம் தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள் இருந்து இதில் அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கிறீங்களோ முன்னேற்றம் ஆகிடும். இதுக்கு மதரசா பாடசாலை நீங்கள் தான் உங்கள் அளவில் உண்டாக்கணும். வசதி வாய்ப்போடு என்ன செஞ்சுக்கணும், அதை கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கி உண்டாக்கணும். அது மாதிரி ஷிர்க்கை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கிற மாதிரி, பிதஅத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தூதுத்துவம் ரசூலுல்லாவை தான் பின்பற்றணும். இப்போ ரசூலுல்லாவுக்கு பிறகு மார்க்கம் என்று உலகத்தில் யார் சொன்னாலும் அது மார்க்கம் ஆகாது அப்படின்னு சொல்லி நாம் எடுத்திருக்கிற முடிவுக்கு என்ன ஆதாரம், அத்தியுல்லாஹ அத்தியுர் ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்க, தூதர் கட்டுப்படுங்க. தூதர் கட்டுப்படுறதுக்கே காரணம் அவருக்கு வஹி வருது. வமா என்திக்வானில் ஹவா, அவர் வஹியை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார், இது மன இஷ்டப்படி பேச மாட்டார், அந்த வசனத்தை சொல்லணும். ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபுதுஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்குங்க. ஒமா நஹாக்கு மன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டு தவிர்த்துக்குங்க. லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதர்கிட்ட உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. குல் இன்கும் துஹிபூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்வீராக. அந்த ஆயத்து இப்படி நிறைய இருக்குது. மாக்கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களோ பெண்களோ அல்லாஹும் அவன் தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பார்களே ஆனால் அந்த முடிவில் மாற்று கருத்து தெரிவிப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை இப்படின்னு கொண்டு வரணும். அதை இது மாதிரி நாம் என்ன சப்ஜெக்டை வச்சுருக்கிறோமோ இதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கிறோம். குறிப்பாக சர்ச்சைக்குரிய சட்டங்கள்லையாவது நம்ம வரணும். சர்ச்சைக்குரிய சட்டங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கும் மாற்று கருத்துள்ளவர்கள், மதுகப்வாதிகள், சமாதி வழிபாட்டுக்காரர்கள், சலஃபுகள், இவர்களுக்குமான அடிப்படை வேறுபாடு என்ன, எதில் சர்ச்சை வருமோ அந்த சட்டங்கள் நம்ம பார்த்தா போதும். இப்போ தொழுகையை பற்றினா ஒழுவுல இருந்து கிபிலாவை முன்னோக்கிறதுலேருந்து தொழுகையை முடிக்கிறதுலேருந்து முடித்த பிறகு துவா ஓதுறதுலேருந்து எல்லா சட்டங்களும் நமக்கு தெரியணும். ஆனால் அரபு மூலத்தோட ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அப்டேட்டாக எதில் இருக்கணும்னா, எதில் நமக்கும் அவர்களுக்கும் பஞ்சாயத்து வருமோ அதில் தெளிவாக இருக்கணும். இப்போ நமக்கு அவங்களுக்கு எதில் எல்லாம் பிரச்சனை வருமோ, அந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இதில் எல்லாம் சில பிரச்சனைகள் என்னென்னா நாம் செய்வோம், அவங்க செய்ய மாட்டாங்க, அதுக்கு நம்ம ஆதாரம் காட்டணும். சிலதை நாம் செய்ய மாட்டோம், அதை அவங்க செய்வாங்க, அது தப்புங்கிறது சுட்டி காட்டணும். இதான் அடிப்படை பிரச்சனையே. அப்போ இது எந்த மாதிரியான செய்திகள் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கிறதுக்கு இப்போ முதல்ல இப்போ பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக எப்படி ஒவ்வொரு தலைப்புக்கும் 2 குரான் ஆயத்து 2 ஹதீஸை நீங்கள் கற்றுக்கணுமோ, அது மாதிரி குரானுடைய மொழியாக்கத்தின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரான் கலை போடப்பட்டிருக்கும். குரான் இறக்கப்பட்ட வரலாறு என்ன, பாதுகாக்கப்பட்ட வரலாறு என்ன, தொகுக்கப்பட்ட வரலாறு என்ன,
அது இன்றைக்கி குரானா 114 சூறாக்களாக பிரித்தது எப்படி, 30 ஜுசுக்களாக யார் பிரித்தாங்க, அது 7 மன்சீல்களாக யாரை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அப்போ 6236 வசனங்கள். வசனம் குறையெல்லாம் இல்லை, சில பேர் 2 வசனத்தை சேர்த்திருக்காங்க, சில பேர் 2 வசனத்தை 4 வசனமாக பிரிச்சிருப்பாங்க. 6112ங்கிறாங்க, 6236ங்கிறாங்க, முன்ன பின்ன. சரிங்களா, ரைட்டு. இப்போ இந்த மாதிரி வசன நம்பர்லாம் யார் போட்டா, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். மக்கின்னு போட்டிருப்பாங்க, மதனின்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சரிதானா? குரானில் வந்து சில ஆயத்துக்கு பிறகு லாம் போட்டிருப்பாங்க, சில இடத்துல மீம் போட்டிருப்பாங்க, சில இடத்துல காஃப் போட்டிருப்பாங்க, அது சரிதானா? இதையெல்லாம் படிக்கிற மாதிரி சட்டங்கள், சஜிதா போட்டு அடையாளம் போட்டிருப்பாங்க, ஐன் போட்டிருப்பாங்க. இந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் முதல்ல பாருங்கள். அதுக்கும் மார்க்குக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் எதுக்கு சம்மந்தம் இருக்குது இல்லைன்னு அதில் படிச்சுக்கணும். நீங்கள் அப்டேட்டாக போய் சொல்லணும். அதே மாதிரி வந்து ஹதீஸில் சஹீஹானது எது, பலவீனமானது எது, இட்டுக்கட்டப்பட்டவை எது, சஹீஹான செய்தி என்று ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கான நிபந்தனைகள் என்னங்கிறதையும் படித்து வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதோட மண்டையில் நிற்காது, பயான் நிறைய கேட்டிங்கன்னா நிற்கும். ஒரு சப்ஜெக்டில் 2-3 ஹதீஸை எடுத்து பார்க்கும்போது அனுபவம் சார்ந்த விளக்கம் கிடச்சிடும். இதில் இந்த அறிவிப்பாளர் இடம்பெறாரா, அவர் பொய்யராக இருக்கிறனால அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஓஹோ அப்போ பொய்யராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற நிபந்தனை இருக்குது. இந்த இடத்துல தாபியின் விடுபட்டிருக்காரு, எனவே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுக்கு பேர் முன்கத்தின்னு சொல்லுவாங்க. அறிவிப்பாளர் தொடரில் முறிவு ஏற்பட்டிருக்கு. இதில் தாபியினும் தபோ தாபினும் சேர்ந்து விடுபட்டிருக்கிறாரு, அப்போ இதுக்கு பேர் மோலல்னு சொல்லுவாங்க. 2 தலைமுறை விடுபட்டிருக்குது. இதில் சஹாபி மட்டும் விடுபட்டிருக்காரு, இதுக்கு பேர் முர்சல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சஹாபி சொல்கிறாங்க, ரசூல்லா விடுபட்டிருக்கிறாங்க, இதை மௌகூஃப்னு சொல்லுவாங்கன்ட்டு மனப்பாடமாக நிற்காது. 2-3 சர்ச்சை ஆகணும், நீங்கள் பேசணும், அதில் ஒரு சப்ஜெக்டை விளக்கணும், மனப்பாடமாயிரும். அதில் முர்சல்னா என்ன, முன்கத்தினா என்ன, மோலல்னா என்ன, முத்தவாத்திர்னா என்ன, மஷூர்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். இதெல்லாம் பேசி பேசி பழகிட்டின்னு வைங்க, ஈஸியாக போயிடும். சரி, இப்போ சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கு போவோம். இதில் நீங்கள் வந்து நான் ஒரு சட்டத்தை விளக்க, நீங்கள் அதுலேருந்து வேற ஒரு கேள்வி கேட்டிருக்காதீங்க, சரியா? சீக்கிரம் முடிக்க முடியாது. இப்போ தொழுகை இருக்குது. ஃபஸ்ட்டு தொழுகைக்கு நபிதான் முன்மாதிரின்னு நம்ம புரிஞ்சுருக்கணும்ல. அதுக்கு என்ன ஆதாரம்? சல்லு கமா ரஅய்து மூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாற்று கருத்துள்ள ஆள் வராங்க, அவங்க இப்படி தொழுகிறீங்களே இது தப்புங்க, ஆமாம் உங்களுக்கு எதை பார்த்தாலும் குறை சொல்கிறதே பொழப்பா போச்சுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க, கோவப்படுவாங்க. நீங்கள் இப்படி தொழுகிறீங்க, ரசூலில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சல்லு கமா ரஅய்து மூனி உஸல்லின்னு அரபியை சொல்லிவிட்டு என்னை எவ்வாறு தொழ கண்டீர்கள் அவ்வாறு தொழுங்கன்னாங்க. இது சாதாரண இடத்துல சொல்லலை, ஒரு நாள் மெம்பர் படியில் நின்று சஜிதா பண்ணி ருக்கு செய்து எல்லாத்தையும் செஞ்சு காட்டிட்டு இப்படி தொழுங்கன்னாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் நபி வழிக்கு மாற்றமாக தொழுகிறீங்கன்னு உடனே விஷயம் தெரிஞ்ச ஆள் நிறைய விஷயம் கேட்குறாங்க, கரெக்டாக தான் இருக்கும், யோசிப்பாங்க. அவர்கள் மனதில் நீங்கள் ஒரு நம்பிக்கையை பெறணும்ல, அதற்கு ஆதாரத்தை தெரிஞ்சிருக்கணும். நபி வழிப்படி தான் தொழுவேன், எதை வச்சு சொல்கிறீங்க? நான் கேட்டு அதை வச்சு தான் சொல்லுவேன், ஆனால் நபி வழிப்படி தொழுவேன். இது என்னது, அடித்து கேட்டாலும் சொல்லிடக்கூடாதுங்கிற மாதிரி. சில பேர்ட்ட கேட்பாங்க, தாயத்து சிறுக்கா இல்லையா? சிறுக்கு. ஏன் சிறுக்கு? சிறுக்குன்னா சிறுக்கு, இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. போடலாமா கூடாதா? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? அது எந்த அடிப்படையில் சிறுக்கு? அதெல்லாம் கிடையாது. கூடாதுன்னா கூடாது, எங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. யார் அடித்து கேட்டாலும் தாயத்து கட்ட மாட்டேன், ஏன்? அது அவ்வளோதான், இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி நிற்கக்கூடாது. அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் இந்த கயிறுக்கு இருக்கிறதா நினைத்து அதை கட்டுறாங்க, அதனால் சிறுக்கு. ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க, யார் தாயத்தை தொங்க விடுறாங்க அப்படின்னு அந்த அதிசயம் சொல்லி இப்படி புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் நபி வழி தான் தொழுகை அமைக்க வேண்டுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஃபஸ்ட்டு பெரிய வெயிட்டாக இது தூக்கி போட்டுறணும். ரெண்டாவது, நெஞ்சின் மீது கை வைத்தல். அல்லாஹ் கைகளை உயர்த்தி விட்டு நெஞ்சின் மீது, இதுதான் சர்ச்சை. மற்ற பஞ்சாயத்தெல்லாம் வராது. ஒழு செய்வது வாய்க்கு ஒப்பளிக்கிறதுல பஞ்சாயத்தாக இருக்குது. நீங்கள் 7 வாட்டி, அவங்க 4 வாட்டினா இருக்குது, 2 பேரும் 3 வாட்டி. அப்போது நெஞ்சின் மீது கை கட்டுறதுல வந்து அவர்கள் தொப்புளு கீழே கை வைப்பார்கள். ஹனஃபி மதுகப்புக்காரங்க. ஷாஃபி மதுகப்புக்காரங்க இப்படி இடது பக்கம் வச்சுக்குவாங்க, அதுக்கும் ஆதாரம் இல்லை. ஹனஃபி மதுகப்புக்காரங்க தொப்புளு கீழே வைப்பாங்கள்ல, அதுவும் பலவீனமான செய்தி. அப்போ நெஞ்சின் மீது கை வைக்கிறதா இருந்தால் இடது கை மீது வலது கையை வச்சு அதை அப்படி நெஞ்சில் வைக்கணும். இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ஹதீஸை அறிவிக்கிற நபி அவர்கள் தொழுகையில் நெஞ்சின் மீது கை வைத்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸை அறிவிக்கிற சஹாபி யாரு? நல்ல ஒரு ஆள், வாயில் வர மாட்டேங்குது. வாயில் வந்ததுனால வாயில் போய் குச்சிரு. சரி, அவர் வேற ஒரு அறிவிப்பு வருவார். சரி, ஹுல்புத்தாயி என்கிற நபித்தோழர் அகமதுங்கிற ஹதீஸ் நூலில் 20961 செய்தி, 20961.
இதில் ஹுல்புத்தாயிங்கிற நபித்தோழர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் வந்து இடது கை மீது வலது கையை வச்சு யலவு ஹாதிஹி அலா ஹாதிஹி அலா சதுரிஹி, இது என்ன செஞ்சாங்க ரசூல்லா, இப்படி வைத்து நெஞ்சின் மீது வைத்தார்கள் இப்படின்னு ஹுல்புத்தாய் அறிவிக்கிற செய்தியை அந்த அறிவிப்பாளருடைய வரிசையில் அதை எடுத்து பதிவு செய்கிற யஹியா என்பவர் அதை வர்ணித்து காட்டுறார். இப்படித்தான் நபி அவர்கள் வைத்ததாக எனக்கு அந்த அறிவிப்பு கிடைத்தது அப்படின்னு வர்ணித்து காட்டின செய்தி அகமதில் வருது. அடுத்து என்ன, இப்போ நம்ம தரப்புக்கு ஆதாரத்தை காட்டிட்டோம், அவங்க தரப்பு தப்புன்னு காட்டணும்ல. அவர்கள் தொப்புளு கீழே கை கட்டுறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்டால், அது மாதிரி அபுதாவுது போன்ற ஹதீஸ் நூட்களில் இடம்பெற்றிருக்கிற செய்தியில் அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் என்கிற பலவீனமான அறிவிப்பாளர் வரார். அவர் நம்பகமானவர் இல்லை, அவர் பலவீனமானவருங்கிற அடிப்படையில் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பலவீனமான செய்தி. அப்போ பலவீனமான செய்தியின் அடிப்படையில் தொப்புளு கீழே கை கட்டுவது தவறு. பலமான ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் நெஞ்சின் மீது கை கட்டுவது தான் நபி வழி அப்படிங்கிற புரிய வைக்கணும். ஒன்று நம் தரப்பு ஆதாரம், அவர்கள் தரப்புக்கு மறுப்பு. அதற்கடுத்து என்னன்னு கேட்டால், அல்லாஹ் நெஞ்சில் கை கட்டின உடனே என்ன செய்வோம், துவா ஓதுவோம். என்ன ஓதிக்கிட்டு இருந்தோம், சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக்க வத்தபார கஸ்முக்க வத்தாலா ஜதுக்க வலாயிலாக கைருக்க, இந்த துவாவை ஓதி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதாக ஆதாரப்பூர்வமாக ஒரு ஹதீஸும் இல்லை. உமர் அலிலாம் ஓதுனாங்கன்றது ஆனால் ஹதீஸ் கிடையாது. நமக்கு ஹதீஸுங்கிறது இது ரசூல்லா செஞ்சது தான் ஹதீஸ், அதான் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, அது மார்க்கமாக நடைமுறைப்படுத்தினது நம்ம ஏற்றுக்க முடியும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படி ஓதலைன்னு நம்ம மறுத்தா மட்டும் போதாது. அப்போ என்ன ஓதணுங்கிற ரெமெடி ஒன்று சொல்லணும்ல. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இருக்குது ஹதீஸில் வந்து புகாரியில் 744வது ஹதீஸாக வரக்கூடிய செய்தியில் நபி அவர்கள் வந்து தொழுகை துவங்கினாங்கன்னா, அல்லாஹும்ம பாயித் பைனி ஓ பைன ஹத்தாயாய கமா பாகத்த பைனல் மஷ்ரிகி வல் மஹ்ரிப் என்று துவங்குகிற துவாவை ஓதுவாங்க அப்படின்ற செய்தி இருக்குது. இந்த துவாவை ஓதலாம். இது 3 வரியில் முடிஞ்சிடும், மனப்பாடம் பண்ணி கொடுக்குறது ஈஸி. அப்போ இந்த துவாவை ஓதலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களும் மாற்று இருக்குது. என்ன சுபஹானக்கல்லாஹ் ஓதுறீங்க, இது பலவீனமான செய்தி, ஆதாரம் இல்லாத செய்தி. ரசூல்லா வந்து தொழுகையினுடைய துவக்கத்தில் அல்லாஹும் பாயித் பைனி ஓ பைன ஹத்தாயை ஓதுனாங்கன்னு அது துவாவை சொல்லி காட்டி இதை நீங்கள் ஓதுங்கன்னா அவங்க மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னு வைங்களேன், ஆமாம் நீங்கள் பெருசாக சொல்ல வந்துட்டீங்க, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. அந்த கேள்வி எப்போ அடைபடும்னா நீங்கள் அதற்கு பதிலாக சொல்லணும் இந்த துவாவை. அல்லது இன்னொரு துவா என்னது, இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி இல்லதி பத்தர சமாவாத்தி வல்லரில் ஹனீஃபன் முஸ்லிமன் வமான முன்னில் முஷ்ரிக்கின்னு வந்து நசாயில் 881 881 இந்த ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்குது. சரியா, இதை சொல்லி ஒன்று இந்த துவா அல்லது அல்லாஹும் பாயித் பைனி. பெரும்பாலும் சில பேர் வஜ்ஜகத்து நான் ஓதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கங்களா, குல் இன்ன சலாத்தி ஒன் உஸ்கி வ மஹியாய வ மமாத்தில் இல்லா ரப்பில் ஆலமீன் லா ஷரீக்க லஹு வபிதாலிக்க உமிர்து ஆனா அவள் முஸ்லிம் நிப்பாட்டுவாங்க. துவா அதோட முடியல, அதுக்கு பிறகு ஒரு பெரிய இதே பாதி பகுதி இருக்குது. சரியா, அதையும் சேர்த்து ஓதுறதா ஓதிக்கிங்க. அதுக்கப்புறம் தொழுகையில் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் முக்கியமான சர்ச்சைக்குரிய விஷயம் என்னென்னா, கைகளை உயர்த்துறது. கைகளை உயர்த்தும் போது என்ன செய்வோம், ருக்குவுக்கு அல்ல தக்பீர தஹ்ரீமா ஸ்டார்டிங்கில் கைகளை உயர்த்துறது நம்மளும் செய்கிறோம், எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் இந்த கைகளை உயர்த்தும் போது ருக்குவுக்கு போகும்போது கைகளை உயர்த்துறோம்ல, அதை ஹனஃபிகள் செய்ய மாட்டாங்க, ஹனஃபி மதுகப்காரங்க செய்ய மாட்டாங்க. நபி வழியை பின்பற்றுறவங்க செய்வாங்க. ருக்குவிலிருந்து எழும்பொழுது நபி வழியை பின்பற்றுறவங்க செய்வாங்க, ஹனஃபி மதுகப்காரங்க செய்ய மாட்டாங்க. 2 ரக்காத்து முடித்து 3ஆம் ரக்காத்து எழுந்தால், அத்தஹியாத்தில் உட்காரலாம் அவசியம் இல்லை. 2 ரக்காத்து முடித்து 3ஆம் ரக்காத்து எழுந்தால், வித்திரில் 2ல் உட்காருவோமா, இல்லை 3ல் எந்திரிக்கிறோமா, இல்லை கணக்கு தான். 3ஆவது எழுந்தால் கையை தூக்கணும். அந்த அடிப்படையில் இந்த 3 இடங்களில் கை தூக்க வேண்டியிருக்கு இல்லையா, அப்போது தக்பீரை தஹ்ரீமாவோட சேர்த்தா 4. இப்போது நபி வழிப்படி செயல்படுறவங்க ஆதாரத்தின்படி இருக்கிற இடத்துக்கு கை தூக்கிடுறாங்க. ஹனஃபி மதுகப்புக்காரங்க தக்பீரை தஹ்ரீமாவை தவிர வேறு எதுக்குமே கையை தூக்குறதே கிடையாது. ஷாஃபி மதுகப்புக்காரங்க கிடைச்சதுக்கெல்லாம் கை தூக்கிடுவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஜனாசாவுக்கு 4 தக்பீரில் 4லையும் கை தூக்குவாங்க. அப்போ நாம் கை தூக்க மாட்டோமா, பார்த்தியா இவங்கெல்லாம் ஹனஃபி ஜமாத்துக்காரங்க நம்மளை திட்டுவாங்க. நாம் ருக்குக்கு போகும்போது கை தூக்கும்போது ஹனஃபிக்காரன் நம்மளை பார்த்து ஷாஃபி ஜமாத்துப்பாங்க. இது ஷாஃபியும் இல்லை ஹனஃபியும் இல்லை, நாங்கள் ருக்குக்கு போகும்போது கை தூக்கணுமா, ரசூலா செஞ்சுருக்காங்க, செய்கிறோம். ஜனாசா தொழுகையில் கை தூக்கலை ரசூல்லா, அதனால் நாங்கள் தூக்கலை. நபி வழிதானே தவிர இவர்கள் மதுக படிப்பில் பார்க்கக்கூடாது.
அப்போது இதற்கு என்ன ஆதாரம்? அவங்க எதனால் செய்வாங்கன்னா, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் ருக்கு செய்தார்கள் கைகளை உயர்த்தலைன்னு சொல்லிடுவார். அதை வைத்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கைகளை உயர்த்தலை என்று காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் ஒரு சஹாபி ஒரு தகவலை வந்து இல்லைங்கிறாரு. பல சஹாபாக்கள் அதை செய்தார்கள் என்று அறிவிக்கும் பொழுது அந்த ஒரு சஹாபியுடைய தகவலை ஷாது என்ற நிலையாக்கி, அரிதானது, பல பேருடைய தகவலுக்கு ஒருவருடைய தகவல் வந்து அவர் கவனிச்சிருக்க மாட்டார், நல்லவர் தான், கவனக்குறைவாக விட்டுருப்பாருன்னு சொல்லி அதை புறக்கணித்து விட்டு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் ஷாதுங்கிற சட்டம். அப்போ இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு புகாரில் 735வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி, நபி அவர்கள் ருக்குவுக்கு முன்னால் ருக்குவுக்கு பின்னாலெல்லாம் கைகளை உயர்த்துவார்கள்னு செய்தி இருக்குது. அதற்கடுத்து உள்ள சர்ச்சை என்ன? முக்கியமான சர்ச்சை விரல் அசைக்கிறது. இந்த விரல் அசைக்கிறதுல என்னன்னு கேட்டால், நாம் விரலை அசைத்து கொண்டிருக்கிறோம், சரியா? ஹனஃபி மதுகப்புக்காரங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது நீட்டுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. ஷாஃபி மதுகப்புக்காரங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நீட்டி சலாம் கொடுக்குறவங்க நீட்டி வச்சுருப்பாங்க. சலஃபுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழுசாக நீட்டி வச்சுருப்பாங்க, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும். இப்போ 4 நிலைப்பாடாகி போயிடுச்சு. இதில் எது சரி? ஏமா நம்ம அசைக்கணுங்கிறது தான் சரி அப்படின்னு இதுவும் செய்யலாம் அதுவும் செய்யலான்டா 4க்கு ஆதாரம் இருக்கணும். இது மட்டும்தான் சரி என்றால் இதற்கு ஆதாரம் இருக்கணும், மற்றதுக்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கணும். அப்போது விரலை அசைத்து கொண்டு இருப்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா இருந்தால், விரலை அசைத்து கொண்டிருக்கிற அந்த செய்தியை சொல்லுகிற சஹாபி பேர் என்ன? வாயில் பின் ஹுஜ்ர். அந்த இது வாயில் வந்துருச்சு. அந்த வாயில் பின் ஹுஜ்ர் என்ன பண்ணுறாரு, ஹலரமௌத்துங்கிற ஊரில் இருந்து நபி அவர்களை பார்த்து எப்படி தொழுகிறாங்கன்னு செய்தியை கேட்டு அந்த செயல்முறையை வந்து தன் சமுதாயத்துக்கு விளக்குறதுக்காக வரவர். அப்போ எவ்வளோ கவனிச்சிருப்பார். அப்போ வாயில் பின் ஹுஜ்ர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள்னு ஆரம்பத்திலிருந்து அவர் அறிவிப்பார். நீண்டமான ஹதீஸ், நீண்ட நெடிய ஹதீஸ். அதில் கடைசியாக எப்படி வரும்னா, அவர் அத்தஹியாத்தில் அமர்ந்து கைகளை வைத்து அந்த கைகளில் வலது கையில் கடைசி 2 விரலை மடித்து நடுவிரலையும் கட்டை விரலையும் ஹல்லக்க ஹல்கத்தன் வளையம் போல் வைத்து ஆட்காட்டி விரலை உயர்த்தி, இது ஸ்டார்டிங்கில் நடக்கு, உயர்த்தி விட்டு யூ ஹர்ரி குஹா எது பிஹா. எப்படி வரும்? யூ ஹர்ரி குஹா எது பிஹா, யாரையோ அழைப்பது போல் அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். இதுதான் ஹதீஸ். இது எதில் வருது? நசாயி என்ற ஹதீஸ் உள்ள 879 879. தாரமி என்ற ஹதீஸ் உள்ள வருது, தாரமியில் நம்பர் இல்லை, அகமது ஏன்னா அது தமிழாக்கம் இல்லையில, அகமதில் 18115 18115 வருது. இது இன்னும் நிறைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டு, இப்னு ஹிப்பானில் தபுரானியில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பாளர் வரிசையோட. இப்போது அடுத்து நாம் கேட்க வேண்டிய 2 கேள்விகள் இருக்குது. ஒன்று, இடையில அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லும்போது நீட்டுறாங்கல்ல, இதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. ஹனஃபி மதுகப்காரங்க செய்கிறாங்கல்ல, எந்த ஒரு ஆதாரமும் இடையில் கைகளை உயர்த்துவதற்கு இல்லை. ஷாஃபி மதுகப்காரங்க என்ன செய்வாங்கன்னா, இடையில கையை தூக்கி நிறுத்தி வச்சுட்டு கடைசி வரைக்கும் அந்த ஆட்காட்டி விரலை நீட்டியே வைத்து சலாம் கொடுப்பாங்களா, இதற்கும் எந்த ஆதாரம் கிடையாது. அவர்கள் சொல்கிற ஒரே ஒரு ஆதாரம் லாஜிக். ஆதாரம் கிடையாது, லாஜிக் பேசுவாங்க. நாங்கள் என் விரலை நீட்டுறோம் தெரியுமா, அதில் என்ன வருது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு வந்துச்சு இல்லை, நாங்கள் என்ன பண்ணோம், நீட்டிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு ஹனஃபி மதுகப்புக்காரங்க சொல்லுவாங்க. ஷாஃபி மதுகப்புக்காரங்க அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, நீட்டினோம் சலாம் கொடுக்குற வரைக்கும் நிற்கிறோம் அப்படிம்பாங்க அவங்க. ஆனால் 2க்குமே ஹதீஸில் கிடையாது இப்படி செய்யணும்னு. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், மார்க்க சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டங்களை லாஜிக்காக அணுகக்கூடாது, கொள்கையை லாஜிக்காக தான் அணுகணும், கண்ணை மூடி பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தன்னா எந்த அடிப்படையில், அது லாஜிக்கா, பல கடவுள் இருக்க முடியாது, அது லாஜிக்கா, இதெல்லாம் கொள்கை. எதை நம்பணும், கண்ணை மூடி பின்பற்ற வேண்டியது சட்டங்களை. அது எப்படி லுஹருக்கு 4 ரக்காத்துலையும் சும்மா தொழுகிறாங்களாம், இஷாவில் மட்டும் முதல் 2 ரக்காத்தில் சத்தம் போட்டு வராங்களாம், இது 4 அது 4 தானே, இது பேசக்கூடாது. அது என்ன 3 ரக்காத்தில் 2 ரக்காத்தில் மட்டும் சத்தம் போட்டு ஓதி 3ஆவது ரக்காத்து மட்டும் அமைதி ஓதுனா இது ஒரு ஓரம் வஞ்சின மாதிரி இல்லையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. வணக்க வழிபாட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான். சட்டம்னா அதில் எதை பற்றியும் பேசக்கூடாது, லாஜிக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒழு செய்யும் பொழுது மசகு செய்கிறோம், மசகு இப்படி போய் தடவிட்டு இப்படி வந்தால் சுத்தமாயிருமா, தலையெல்லாம் களைஞ்சி சரியாயிடுமா, இது என்ன இப்படி இருக்குது, சரி இப்போ தான் ஒருத்தர் ஒழு செஞ்சுட்டு உள்ளே வந்திருக்கார் பள்ளிக்குள்ளே, திடீர்னு காற்று பிரிஞ்சிருச்சு, உடனே கீழே போய் மீண்டும் ஒழு செய்கிறாரு, என்ன ஆகுது, தலையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு,
ஏதோ வந்து பாத்ரூம் போயிட்டு வான்னு சொன்னால் அது வேறு விஷயம். இதுக்காக வேண்டி ஒழுவே செய்யணுமா எப்படின்னு பேசக்கூடாது. லாஜிக்கே பேசக்கூடாது. எதில்? சட்டத்திட்டங்களில். அப்போ சட்டத்திட்டங்களில் இவங்க என்ன பேசுவாங்க? அதில் அஷதில் வருதா அப்படின்னு உயர்த்துறோம். அப்போ நான் கேட்குறேன், இப்போ மோதின் பாங் சொல்லும்போது அர்ஷத் அல்லா இல்லா இல்லல்லா அஷத் அல்லா இல்லா இப்படியே சொல்லிட்டு இருக்காரு பாங் சொல்லும்போது, அல்லது இக்காம சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷத் அல்லா இல்லா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் சொல்கிறாங்களே இப்படி நீட்டணுமா? அப்போ இந்த லாஜிக்கே தப்பு. முதல்ல ஒருவேளை லாஜிக்காக தான் பார்க்கணும்னு வச்சா நம்ம லாஜிக் தான் கரெக்டு. எப்படி? லாஜிக்காக எடுத்தா. லாஜிக்காக எடுக்கக்கூடாது. உங்கள் வாதப்படி லாஜிக்காக எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுத்துக்கணும்? நீங்களாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் ஒரு வாட்டி சொல்கிறிய. நாங்கள் அல்லாஹ் ஒருத்தன் தான், 2 பேர் இல்லை, ஒருத்தன் தான் 5 பேர் இல்லை, ஒருத்தன் தான் 100 பேர் இல்லை, ஒருத்தன் தான் 1000 பேர் இல்லை, லட்சம் வாட்டி சொல்லிக்கிட்டு இருப்போமே. கோடிக்கணக்கில் மக்கள் ஒருத்தன் தான் ஒருத்தன் தான் ஒருத்தன் தான் எவ்வளோ வாட்டி இப்படி போயிடும். லாஜிக்காக பேசவே கூடாது. பேசினாலும் நம்ம தான் நிற்போம். வேணாம் அது. அப்போ என்னென்னா ஆதாரம் இல்லை. இன்னொரு சாரார் இருக்கிறாங்களே, அவங்க யாருன்னு கேட்டால் சலப்புகள். அவங்களுக்கு விரல் அசைக்கிறதுல பயம் வந்துருச்சு. இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் அசைக்கணும்னு சொன்னவங்க, பல பஞ்சாயத்தில் பிரச்சனைக்கு மாட்டினவங்க தான். என்னைக்கு கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களை பின்பற்றலான்னு மனிதர்களுக்கு மார்க்கத்தின் தகுதியை கொடுத்துட்டாங்களோ, பின்பற்ற இடத்த கொடுத்துட்டாங்களோ, அதோட மதுகபாதிகளோட சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு எந்த பள்ளியும் பொது பள்ளி, நான் அங்கேயும் தொழுவேன் இங்கேயும் தொழுவேன். இப்போ அங்கேயும் தொழும்போது இங்கேயும் தொழுவேன், ஒரு முகத்தை காட்ட வேண்டியிருக்குல்ல. இங்கே அசைக்கிறது அங்கே அசைக்காமல் நடுங்கிறதும் பஞ்சாயத்தாயிரும். ஏன்னா விரலாம் உடச்சிருக்கிறாங்க கடந்த காலங்களில். விரலை உடச்சி இப்போ கோர்ட்டில் வழக்கு இருக்குது, இன்னும் முடியாமல் இருக்குது. நம்ம நாடு அப்படி தான் இருக்கும். அவர் மௌத்தா போன பிறகு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அந்த மாதிரி வந்து பிரச்சனையில் ஆயிருமா? போனால் நடுங்கை. அப்போ என்ன பண்ணுவாங்க? நீட்டி வச்சுக்குவோம், பிரச்சனையே கிடையாது. ஏங்க நீட்டி வச்சுக்கிறீங்க? அது ரசூலை இஷாரா செய்தார்கள் தான் ஹதீஸ் இருக்குமாங்க. இஷாரானா என்ன? சமிக்கினை செய்தார்கள். சமிக்கினை என்பது வாயால் சொல்லாமல் செயலால் புரிய வைக்கிறது சமிக்கினை. அப்போ சமிக்கினை என்பது அசைக்காமலும் சொல்லலாம், அசைத்தும் சொல்லலாம். யார் கொலை செய்தார்? இவர் செய்தார். இது அசைக்காமல் சொல்கிற சமிக்கினை. ஒருத்தனை கூப்பிட்றேன் வா, இது அசைத்து செய்கிற சமிக்கினை. இப்போ ரசூல்ல விரலை அசைக்கும் போது என்ன செஞ்சுருக்கிறாங்க? அசைச்சு சமிக்கினை செஞ்சாங்களா, நீட்டி இஷாரா செஞ்சாங்களா? இது விளக்கம் வந்துருச்சு, இதைத்தான் நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால் அசைத்தார்கள் தான் இருக்குது, அசைத்து கொண்டே இருந்தார்கள் இருக்குன்னு கேட்பாங்க. யூ ஹர்ரிகுஹா என்கிற அந்த வாசகமே வந்து நிகழ்காலத்தை எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை, அந்த வினைச்சொல். எதிர்காலத்தை சொல்லாது. நான் நபியை பார்ப்பேன் பிறகு அசைப்பார்கள்னு வாயில் பின் ஹுஜூர் சொல்லியிருக்க மாட்டார். அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன், அவர் அசைச்சாங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். நான் பார்த்து கொண்டிருந்தேன், நீ எப்படி தொழுகிறான்னு கவனிச்சுக்கிட்டே வந்தேன், அவர்கள் அசைத்து கொண்டிருந்தார்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க? அசைச்சாங்கன்னா ஒரு வாட்டி அசைங்க, அசைக்கிட்டே இருக்கிறீங்க இப்படின்னு கேட்பாங்க. இவங்க என்ன விரல நீட்டியாச்சு, இவங்க வேற அசைக்க சொல்கிறாங்க, என்னடா பண்ணு உங்கள் திருப்திக்காக இப்படி தூக்கணும்ல, சலாம் விடுறோம்ல, அசைச்சிட்டோம்ல, இப்படி நம்மளை திருப்திப்படுத்துகிறாங்களாம். மார்க்கம்னு சொன்னால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்கு செயல்படுத்தணும். இவங்க இந்த லாஜிக்கு சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம கேட்குறோம், நான் ஒருத்தனை பார்த்தேன், அவன் சாப்பிடும்போது அவன் கை எடுத்து இப்படி வாய்க்கு போச்சு அப்படின்னா போய்கிட்டேவா இருந்துச்சுன்னா கேட்பீங்க. போய்கிட்டே தான் இருக்கும். இவ்வளோதானா? சாப்பிட முடியுமா? அல்லது மீண்டும் தட்டுக்கு போனது இவ்வளோதானா? எப்போ வரைக்கும் நடக்கும்? சாப்பாடு எடுக்கணும், வாய்க்கு போகணும், சாப்பாடு எடுக்கணும், வாய்க்கு போகணும், முடிவு வரைக்கும் நடக்கணும். இதுதான் யதார்த்தம். இதானே? நான் ஒருத்தனை பார்த்தேன் நேற்று நைட்டு கொரட்டை விட்டுருந்தான், இவ்வளோதானா? அவன் எந்திரிக்கிற வரைக்கும் கொரட்டை விடுவான்ல, அதானங்க நடக்கும். ஒரு செயலை ஒரு ஆள்கிட்ட சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவோம். நபிகளார் வந்து வேற எவ்வளோ அழகாக அவர் சொல்கிறாரு. இப்படி இருந்தாங்க, வலது கை இப்படி வச்சாங்க, முட்டுக்காலில் வச்சாங்க, தொடை மீதும் படுற மாதிரி வச்சாங்க, இடது கை இப்படி நீட்டி வச்சுக்கிட்டாங்க, வலது கையுடைய முட்டுக்கை கூட தொடையில் பட்டுருந்துச்சு, ஆட்காட்டி விரல் 2 விரலை மடிச்சுக்கிட்டாங்க, நடு விரலையும் கட்டை விரலை வளையும் போல் வச்சுக்கிட்டாங்க. அந்த ஆட்காட்டி விரலை யாரையோ அழைக்கிற அந்த அழைப்பு கூட இப்படி 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 இல்லையா, அழைப்பது போல் மேலும் கீழும் இப்படி இப்படி இல்லை, மேலும் ரவுண்ட் அப்லாம் இல்லை, மேலும் கீழும் அசைகிற அளவுக்கு இவர் சொல்கிறாருன்னா இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போ இவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒரு ஹதீஸ் தானே, பல ஹதீஸ் இஷாரா செஞ்சான்னு இருக்கான். இஷாரானா என்னன்னு இந்த ஒரு ஹதீஸ் விளக்கிருச்சு. ஒன்று தானேம்பாங்க. மார்க்க சட்டத்தில் 1 2 பார்க்கக்கூடாது. மிகச் சரியான விளக்கம் இருந்தால் 1 2 பேசக்கூடாது, சரியான விளக்கம் இருந்தால். இப்போ குர்ஆனில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தொழுகையை பற்றி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடத்துல வருது. ஆனால் ஒழு செஞ்சுட்டு தொழுன்னு சொல்லி ஒரு இடத்துல வருது. விட்டுட்டோம்னு வைங்க, 100 வாட்டி சொல்லப்பட்டிருக்கிற தொழுகை செல்லாது நமக்கு. இப்போ ஒரு இடத்துல தானே ஒழு செய்ய சொல்லியிருக்கு, அதை விட்டுருங்க, ஒழு இல்லாமல் தொழுங்க அப்படின்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகையை பற்றி 1,00,000 வாட்டி சொல்லியிருந்தாலும் அது செல்லுபடி ஆகணும்னா அந்த ஒரு வாட்டி சொல்லப்பட்டிருக்கிற ஒழு தேவை. அப்போ நபி அவர்களுடைய சுன்னத்தில் வந்து ஒவ்வொரு வகை கிளையையும் நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக பின்பற்றணும். நெஞ்சில் ருக்கு செய்கிறான் ஒருத்தன், ஏனோ தானே செஞ்சால் கோபம் வருது இல்லை,
சஜிதா செய்யும்போது மூக்கு சரியாக படலை, அதுக்கு என்ன செஞ்சார் ஒரு சஹாபி? ஒருத்தர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக தொழுவார், ருக்கு பண்ணுவார், சஜிதா பண்ணுவார். சஜிதா பண்ணும் பொழுது வேகமாக சஜிதா பண்ணிடுவார். அவரை பார்த்து ஒரு சஹாபி சொல்லுவார், நீ சரியாக தொழுகலை, சரியாக சஜிதா பண்ணல, இப்போ நீ மௌத்தா போனேன்னா நீ நபி வழிப்படி நடக்காமல் அறியாமை காலத்து ஜாஹிலியத்து மௌத்து தான் நீ அடைவ. வளவு முத்த அலா கைரி சுன்னத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கோவப்பட்டு அவ்வளவு ஒரு சுன்னத்தை விட்டுட்டாராம், அவ்வளோ கோவம் வருது. அப்போ அந்த சஹாபாக்கள் எவ்வளோ பிடித்தமாக இருந்தாங்க. அப்போ எந்த சுன்னத்தை விட்டுருப்பாரு? சஜிதாவுக்கு போனால் என்ன சுன்னத்தை விட்டுருப்பாரு? சஜிதாக்குன்னு ஒருத்தன் விழுந்துட்டான்னு வைங்க, கண்டிப்பாக 2 குதிகால் பட்டிருக்கும், 2 முட்டுக்கால் பட்டிருக்கும், கை பட்டிருக்கும். 6 பட்டுருச்சா? நெத்தியும் மூக்கும் சேர்ந்தால் தானே 1. நெத்தி பட்டிருக்கும், மூக்கு தானங்க படலை, அரை துண்டு. அப்படி பார்த்தா 7 உறுப்புகளில் 6 பட்டுருச்சு, அரை தானே. அது விட்டாரா அவரு? கோபம் வந்துச்சுல்ல. அது மாதிரி இந்த சுன்னத்தில் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை நம்ம தெளிவாக தார்மீகமாக புரிய வைக்கணும்.